ரமேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். ரமேஷ், நீங்கள் திமுகவுடைய நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனிக்கிறீங்க. இதெல்லாம் நடக்கக்கூடிய தருணம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நாளைக்கு சட்டமன்றம் கூடுது. அதில் திமுகவுடைய பிளான் ஆஃப் ஆக்ஷன், சட்ட ரீதியாக அவங்களுடைய பிளான் ஆஃப் ஆக்ஷன், இவையெல்லாம் இப்போது திமுக யோசிச்சுட்ருக்கோம், ஆலோசித்து கொண்டிருக்கோம். இப்போது திமுகவுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றி நமக்கு என்ன தகவல்கள் வருது, செய்தி வருது? திமுக இப்ப எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுடைய கைது நடவடிக்கையை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் நீதிமன்றத்துல என்னென்ன விஷயங்களை முன்வைக்கணுங்கிற ஆலோசனையில இருக்கிறாங்க. மற்றொரு பக்கம் நாளைய தினம் பட்ஜெட் இருக்கு, சட்டமன்றம் கூட இருக்கிறது. நாளைய தினம் தலைமைச் செயலகத்துல நம்ம பட்ஜெட் கூட்டத்தொடர்ல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த இரண்டையுமே இப்ப திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில நிர்வாகிகள் ஒரு முக்கிய ஆலோசனையில ஈடுபடக்கூடிய காட்சிகள் தான் நமக்கு தகவல் தான் கிடைக்கப்பட்டிருக்கு. நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு குழு தயாரா இருக்கிறாங்க. தஞ்சாவூர்லயும் இன்னொரு டீம், வழக்கறிஞர் டீம் தயாரா இருக்கிறாங்க. மிக முக்கியமான ஒரு வாதங்களை எடுத்து வைக்கிறதுக்கும் திட்டமிட்டு இருக்கிறாங்க. திமுக சொல்லக்கூடிய செய்தி, உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சு அப்படிங்கிறது திரித்து பரப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீதிமன்றத்திலையும் இதே மாதிரியான ஒரு விஷயத்தை முன்வைக்கிறதுக்கு திமுக திட்டமிட்டு இருக்கிறாங்க. மற்றொரு பக்கம் திமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் தமிழகம் முழுவதுமே போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. உதயநிதி ஸ்டாலின் கைதாகி வாகனத்தில் அழைத்து செல்லும் போதே ஒரு பெரிய போராட்டம் இருந்தது. இப்ப தமிழ்நாடு முழுவதுமே திமுக தொண்டர்கள் ஆங்காங்கே சாலை மறியல் உள்ளிட்ட பல கட்ட போராட்டங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இப்ப அண்ணா அறிவாலயத்துல ஆலோசனையில ஈடுபட்டு இருக்கிறாரு. திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன், R.S. பாரதி, அதே மாதிரி வழக்கறிஞர் அணி எல்லாமே இப்ப அண்ணா அறிவாலயத்துக்கு வந்துட்டாங்க. அடுத்த கட்ட திட்டமிடல் குறித்து திமுக ஆலோசிட்டு இருக்கிறாங்க. நாளைய தினம் சட்டமன்றம் கூடும் போது எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைதை கண்டித்து பதாகை ஏந்தி போராட்டம் நடத்துவது, சட்டமன்றத்துல கடுமையான எதிர்ப்பு தெரிவிப்பது போன்ற பல திட்டமிடல்கள் திமுக கிட்ட இருக்கு. ஏற்கனவே கடந்த முறை சட்டமன்றம் கூடும் போது நிறைய விஷயங்கள் குறித்து திமுக கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஆனா இந்த முறை நாளை சட்டமன்றம் கூட போறது அப்படிங்கிறது எதிர்கட்சி தலைவர் உதயநிதி கைதுக்கு அப்புறம் சட்டமன்றம் கூட போகுது அப்படிங்கிறதுனால திமுக பல விவகாரங்களை இந்த விஷயத்துல எழுப்புறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர் நாளை சட்டமன்றத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த கைது நடவடிக்கையை அரசு மேற்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் திமுகவினுடைய ஒரு முக்கிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த நிலையில தான் திமுகவினுடைய வழக்கறிஞர் அணி இப்ப நீதிமன்றம் என்ன சொல்ல போகிறதுங்க பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கையில இறங்க போறாங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.